வடசென்னையில் அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறி பலரை ஏமாற்றிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வண்ணாரப்பேட்டை துணை ஆணையரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவர் உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி உட்பட பலரை தெரியும் என கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறி 10க்கும் மேற்பட்டோரிடம் 34 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வாங்கியுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரியில் வீடு தருவதாக கூறிய நிலையில் பணத்தையும் திரும்ப தராமல் ஏமாற்றியுள்ளார். அவர் மீது கடந்த சில மாதங்களுக்கு முன்பே புதுவண்ணாரப்பேட்டை குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை ஏமாற்றிய தனலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வண்ணாரப்பேட்டை துணை ஆணையரிடம் புகார் அளித்தனர். எங்க அம்மா வீடு விட்டு காசு வச்சிருந்தாங்க. அதை ஒருத்தர் எங்க அம்மா வீட்டு பக்கத்துல நீங்க காசு வச்சுட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுறீங்க, அவங்களுக்கு கொஞ்சமா நான் வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கிட்ட அறிமுகம் ஆகுறாங்க. நீங்க அவங்க நம்பிக்கை வர மாதிரி என்ன சொன்னாங்க, ஜிபேல கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. நான் என்கிட்டதான் ஜிபே இருக்கிறதுனால என் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிச்சேன். அவங்க ஆனா அதை மிரட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீ போனா கூட ₹1 வராது, என்ன பண்ண சொல்ல, நான் போய் ஜெயில உட்காந்துக்கிறேன், ஜெயில உட்காந்துட்டு ஒரு 20 நாள் 30 நாள் நான் வெளில வந்துருவேன், நீ ஒரு காசும் வாங்க முடியாது, அமைதியா இருந்தேன்னா நான் தருவேன் வீட்டுக்கு வர வச்சுட்டு எதுவுமே காசு கொடுக்காம தண்டு வர வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. என்னைக்கு அப்படியா கரெக்டா இருக்குதான்னு. ஆனா கொடுக்கவே இல்லை. என் கூட இவ்வளவு பேரும் இருக்காங்க, என் கூட காசை கொடுக்கல அவங்க.